50 நாள் 50 கதைகள் சீரீஸில் நான் டெய்லி ஒரு கதை சொல்ல போகிறேன். அதில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வேலை எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போது அவன் அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்காரர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க போனான். போன இடத்துல அந்த பணக்காரர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஒரு செத்துப்போன எலியை அவன் கையில் கொடுத்து, இதை வச்சுக்க, இதை வச்சு நீ உன் லைஃப்பில் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இதுதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டாரு. இவனும் அந்த எலியை தூக்கி தூர போடாமல் அப்படியே தூக்கிட்டு கையில் கொண்டு வந்துட்டே இருந்தான். வர வழியில் ஒரு சந்தையை பார்த்தான். அந்த சந்தை உள்ளே போனான் அவன். அங்கே ஒரு காய்கறி விற்கிறவர் நிறைய காய்கறி, பழங்கள் எல்லாமே வச்சு விற்றுட்டு இருந்தார். கூடவே ஒரு பூனையும் வச்சுருந்தார். இவன் என்ன பண்ணான், இவன் இந்த செத்த எலியை அவர்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த எலியை நீங்கள் உங்கள் பூனைக்கு உணவாக கொடுங்க, அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இருக்க கடலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் கடலை தானே, அது அவருக்கு பெருசாக தெரியல. அதனால் சரி தம்பின்னு அவர் அந்த எலியை வாங்கிட்டு கொஞ்சம் கடலை கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணான், ஒரு துண்டை விரித்து அந்த கடலைகளை 5ஆக பிரித்து 5 கூறு போட்டு அதை விற்றான். அவனுக்கு 5 × 10 50 ரூபாய் கிடச்சிது. திரும்ப அவன் என்ன பண்ணான், அந்த 50 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அதே காய்கறி கடைக்காரர்கிட்ட கொடுத்து, இன்னும் கொஞ்சம் கடலை கொடுங்க, ஆனால் இந்த காசை வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்போது அவர் அந்த 50 ரூபாய்க்கு கடலையும் கொடுத்து எக்ஸ்ட்ராவும் நிறைய கொடுத்தாரு. அவன் திரும்பவும் அந்த கடலைகள் எல்லாம் விற்று இன்னும் நிறையா சம்பாதிச்சு, இன்னும் அவர்கிட்ட இருந்த நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வாங்கி அதையும் விற்று நிறைய சம்பாதிச்சான். இதில் கிடைச்ச ப்ராஃபிட்டெல்லாம் அவன் அடுத்த நாள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய சம்பாதிச்சான். இப்படியே அவன் சம்பாதிச்சு ஒரு நாள் அவனும் நல்ல பணக்காரனாயிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணான், அவன்கிட்ட ஒருத்தர் செத்தெலியை கொடுத்தாருல, அவரை பார்க்குறதுக்கு அவன் போகிறான். ஒரு தாம்பூல தட்டில் நிறைய பழங்கள் பூக்கள் எல்லாம் வச்சு மரியாதையாக அவரை போய் அவன் பார்க்குறான். ஐயா நீங்கள் அன்னைக்கு கொடுத்த செத்த எலினால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிவிட்டு நல்லா கிரேட்ஃபுல்லாக நடந்துக்கிறான். இப்படி தான் நம்ம லைஃப்லையும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் யார் கொடுத்தாலும் அதை நம்ம உதாசீனப்படுத்தாமல் அதை நம்ம எடுத்துகிட்டு லைஃப்பில் முன்னேற நினச்சோன்னா அதுக்கான எஃபர்ட்டெல்லாம் போட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளும் சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் இந்த ஸ்டோரி. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு நல்ல ஸ்டோரிஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல்